வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து ஏர்வேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியூட்டன் ரிங்ஸில் எப்படி டார்க் அண்ட் பிரைட் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதோ இன்டர்ஃபரன்ஸ்னால, சேம் இன்டர்ஃபரன்ஸ்னால தான் ஏர்வேஜ்லேயும் டார்க் அண்ட் பிரைட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏர்வேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 கிளாஸ் பிளேட் எடுத்துக்குவோம். ஒரு கிளாஸ் பிளேட் மேலே இன்னொரு கிளாஸ் பிளேட்டை பிளேஸ் பண்ணுவோம். அப்படி பிளேஸ் பண்ணுறப்போ 2 கிளாஸ் பிளேட்டுக்கும் இடையில கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஏர் ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த ஏர் கேப்பை தான் வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெஜ்னால பேட்டர்ன்ஸ் உருவாகிறதுனால தான் இதை ஏர் வெஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கிளாஸ் பிளேட் செட்டப் மேலே நம்ம லைட் ரேஸை பாஸ் பண்ண வைப்போம். அப்படி பாஸ் பண்ணுறப்போ சில லைட் ரேஸ் டாப்ல இருக்க அந்த கிளாஸ் பிளேட்டோடைய பாட்டம் வரைக்கும் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்டட் வேவ்னு வச்சுக்கலாம். சில லைட் வேவ்ஸ் பாட்டம்ல இருக்க கிளாஸ் பிளேட்டோட டாப் வரைக்கும் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் அந்த ஏர் கேப் வழியாக போயிட்டு அந்த பாட்டம்ல இருக்க கிளாஸ் பிளேட்டோடைய டாப் சர்ஃபேஸை வந்து டச் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வர இந்த 2 ரேஸும் ஓவர்லேப் ஆகும். நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸில் க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி 2 ரிஃப்ளெக்டட் வேவ்ஸும் ஓவர்லேப் ஆகுறப்போ க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ தட் நமக்கு பிரைட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வேரஸ் க்ரஸ்ட்டும் ட்ரஃப்ட்டும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ தட் நமக்கு டார்க் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஏர்வேஜில் பிரைட் அண்ட் டார்க் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா பாத் டிஃப்ரென்ஸ். பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா செகண்ட் ரிஃப்ளெக்டட் வேவ் எது வரைக்கும் போகுது? பாட்டம் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் பிளேட்டினுடைய டாப் சர்ஃபேஸ் வரைக்கும் போகுது இல்லையா? அப்படி போகும் பொழுது அது ஏர் மீடியம் வழியாக போகுது. ஸோ ஒரு தடவை ஏர் மீடியம் வழியாக வந்து கிளாஸ் பிளேட்டோட சர்ஃபேஸை வந்து டச் பண்ணுறப்போ அதை டீன்னு எடுத்துப்போம். ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறப்போ மறுபடியும் என்ன பண்ணும்? ஏர் மீடியம் வழியாக ரிட்டர்ன் போகும். அப்படி போகிறப்போ இன்னொரு தடவை அது ஏர் மீடியமை கிராஸ் பண்ணுது. அப்போ எடுத்துக்கிற டைமை டி அப்படின்னு மறுபடியும் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 டீயும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 2t அப்படின்றது கிடைக்கும். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் del x is equal to 2t அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் அந்த கிளாஸ் சர்ஃபேஸ்னுடைய பாட்டமில் இருக்க கிளாஸ் சர்ஃபேஸ்னுடைய டாப் சர்ஃபேஸை வந்து டச் பண்ணும்பொழுது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் பொழுது அந்த வேவ் லென்த் வந்து ஷிஃப்ட் ஆகும். எப்படி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா λ/2ன்னு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ். பாத் டிஃப்ரென்ஸ் del x is equal to 2t plus λ/2 அப்படிங்கிறது தான் பாத் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் த டோட்டல் பாத் டிஃப்ரென்ஸ் இன் ஏர்வேஜ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் why λ/2 is added? நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் 2 தடவை ஏர் மீடியமை வந்து ட்ராவல் பண்ணி போகும். அதனால 2t அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம ஆட் பண்ணணும். λ/2 அப்படிங்கிறத ஏன் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ்ஸ் அந்த சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? லைட் ரேஸ் அந்த பாட்டமில் இருக்க கிளாஸ் பிளேட்டினுடைய டாப் சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் பொழுது அதனுடைய வேவ் லென்த்தில் ஷிஃப்ட் இருக்கும். எவ்வளோ ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னா λ/2 அளவுக்கு ஷிஃப்ட் இருக்கும். அதனால தான் 2t plus λ/2 அப்படிங்கிறத நம்ம பாத் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த யூனிட்லேருந்து எந்த கான்செப்ட்லேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.